நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது. இது திமுகவுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும். ஆனால் தேர்தலில் ஒன்றாக தான் பயணிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இது கூட்டணியில ஏற்கனவே சில சலசலப்புகள் இருக்கும் நிலையில திட்டவட்டமா இந்த ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆட்சியில் பங்கு கிடையாது என்றதை ஏற்கனவே திமுக பலமுறை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்ற விஷயங்கள் தான் திமுகவுடைய கருத்தா இருக்கு. இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான் இருக்கு. அவங்களும் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளல. அதான் ரெண்டு முக்கியமான கட்சிகளும் தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தை ஒத்துக்கல. ஆனா ஆட்சியில் பங்குன்ற விஷயம் இயல்பாகவே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, உதாரணமா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி தனித்து மெஜாரிட்டி தரல அப்படின்ற போது கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். அப்போ கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் வரும். முந்தி 2006 கலைஞர் கொடுக்காத இருந்தார். ஆனா இனிமேல் அப்படி இருக்க முடியுமான்றது டவுட். அதே சமயம் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி மெஜாரிட்டி பெற்றும் கூட ஆட்சியில் பங்கு தரணும் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு திமுக என்றைக்குமே ஒப்புக்கொள்ளாது. ஆனா இப்போ ஆந்திராவில் அந்த விஷயம் அந்த மாடல் இருக்கு. அங்க தெலுங்கு தேசம் மெஜாரிட்டி இருந்து கூட பிரஜா ராஜ்யத்துக்கும் பாஜகவுக்கும் ஆட்சியில பங்கு தராங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் காங்கிரஸ் எதிர்பார்க்கறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரியான ஆட்சியில் தனித்து மெஜாரிட்டி ஆட்சியில் பங்கு கொடுக்குற விஷயத்துக்கு திமுக ஒப்புக்கொள்ளாது. அதே சமயம் மெஜாரிட்டி வரக்கூடிய வாய்ப்பு இல்லாத சூழல்ல ஆட்சியில பங்கு கொடுக்கணுமானா அதற்கான கட்டாயம் வர வேண்டியிருக்கும். ஆனா அதே சமயம் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. கூட்டணிகளுக்கு அதிக இடங்கள் கொடுத்து விட்டு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ரொம்ப குறைவான இடங்கள்ல போட்டு மெஜாரிட்டி வர முடியாத ஒரு நிலை தேர்தலுக்கு முன்னாடியே தெரியுமானால் அது கூட்டணி ஆட்சியை நோக்கி போற ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கும் திமுக ஒத்து வராது ஆக்சுவலா. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கறதும் குறையும். ஆக்சுவலா தான் அதிகமான இடங்கள்ல போட்டி போடணும்னு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி நினைக்கும். ஸோ இந்த சூழல்ல மெசேஜ் கிளியரா கன்வே பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இதை எப்படி காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளும், ஃபர்தரா அந்த அரசியலை எப்படி எடுத்துக்கொண்டு போவாங்க, திமுக சொல்ற விஷயங்களை அதே ஸ்பிரிட்ல அவங்க எடுத்துப்பாங்களா, இல்ல ரொம்ப ஆட்சியில் பங்குன்றது ரொம்ப உறுதியா இருப்பாங்களா, இல்ல அதிக இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறையுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சூழல்ல கூட்டணி கட்சிகள் எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றத வரப்போற காலத்துல தான் நம்ம பார்க்கணும். காங்கிரஸோட எங்கள் உறவு நல்லா இருக்குன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இனிமே இந்த உறவை பலப்படுத்த வேண்டியது இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய பொறுப்பா நம்ம பார்க்கணும். அது எப்படி நடக்கும்ன்றதை இனிமேதான் பார்க்க முடியும். சார், இப்ப கூட்டணியில பங்கு இல்ல, மன்னிக்கவும், ஆட்சியில பங்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு திட்டவட்டமா. ஆனா இப்ப கூட்டணியில தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க அதிக இடங்களை கேட்டாங்கன்னா அது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அது பற்றிய பேச்சுகளும் ஒரு பக்கம் இப்ப எழ ஆரம்பிக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அதுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி இடங்களை அதிகமா பங்கு போட நினைச்சா அப்ப 25 இடங்கள் கேட்ட காங்கிரஸ் 40 கேட்கும்போது அப்ப கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் எங்களுக்கு 6 இடங்கள் தான் கொடுத்தீங்க, எங்களுக்கு 10 இடங்கள் கொடுங்க. இதுவே அதிமுக கூட்டணிக்கு நீங்க அப்படியே பொருத்தி பார்க்கலாம். நான் திமுக கூட்டணிக்கு சொல்ற விஷயத்தை அதிமுக கூட்டணிக்கு பொருத்தி பார்க்கலாம். அப்போ தலைமை தாங்கிற கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு போன வாட்டியோட இந்த வாட்டி அதிகமான இடங்கள் கொடுக்கும்போது அது போட்டி போடுற இடங்கள் குறையும். அது போட்டி போடுற இடங்கள் குறையும் போது அது தனித்து மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்பும் குறையும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க போக மாட்டாங்க. இப்ப திமுக எடுத்துக்கொண்டால் போன தடவை 188 இடங்கள்ல உதயசூரியன் போட்டி போட்டுது. இந்த வாட்டி அவங்க குறைஞ்சபட்சம் 175 இடங்கள், குறைந்தபட்சம் ரொம்ப மிஞ்சி போனா 170 இடங்கள்ல அவங்க கண்டிப்பா போட்டி போடுவாங்க. அதுக்கு கீழே போட்டி போட்டா மக்கள்கிட்ட என்ன ஒரு மாதிரி உணர்வு வரும்னா, இவங்க எப்படி 150 இடங்கள்ல போட்டி போட்டு 115 இடங்களை வின் பண்ண முடியும், அவங்க நடக்க போறது கூட்டணி ஆட்சியான்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற விஷயத்துதான் முதல்வர் சொல்றாரு. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள்ன்றது அவங்க கேட்கிற அளவுக்கு கிடைக்காது. 25-40 ஆகாது, 25-28 30 40 ஆகாது. திமுக எப்படி பார்த்தாலுமே 175 அல்லது 170 இடங்களுக்கு குறையாமல் போட்டி போடும். அதற்கேற்றபடிதான் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. இனிமேல் அதிகமான இடங்கள் எதிர்பார்க்கிறதும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்திலையும் ஓரளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணி தலைமை தாங்கிற கட்சிகளோட ஒரு சமரசம் செய்து கொண்டு போக வேண்டிய நிலை இருக்கு. இந்த சமரசத்தை தாண்டி ஒரு சாகசம் பண்ணணும்னு நினைக்கிற கட்சிகள் அவங்க வழியை பார்த்து போகலாங்கிற நிலைக்குதான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிகள் நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருப்பிரியம். ஓகே, நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.